செஞ்சா وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ. உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பயம் தக்வா வரும் என்று சொல்லியிருந்தா ரெண்டு விஷயத்தை அல்லாஹ் வாக்களிச்சார். நல்ல வழிக்கணுங்க. உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பயம் அச்சம் தக்வா வரும் என்று எங்கட தொழுகையில பேணுதல், குர்ஆன் ஓதுறது, திக்ரு, ஹலால் ஹராமுகளுக்கு பயந்து நடக்கிறது. எனவே இப்படியான இந்த அமைப்பில உள்ளத்துல தக்வா வரும் என்றா வரக்கூடிய கஷ்டங்கள் அல்லாஹ் லேசுபடுத்துவான். அறியாத புறத்தில் அல்லாஹ் உணவை தருவான். இந்த ஹஜ்ஜில நாங்க எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் தக்வா. அவுஃப் பின் மாலிக் சிறையில மாட்டிக்கொண்டாங்க, ரிமண்ட் பண்ணப்பட்டாங்க. இன்னொரு காரணத்தான் ரிமண்ட் பண்ணப்பட்டாங்க. நபியிடத்துல வந்து யா ரசூலல்லாஹ் இந்த மகன் அவுஃப் சிறப்பிடிக்கப்பட்டான்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவருக்கு சொல்லுங்க வைத்து லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அதிகமா ஓத சொல்லுங்க. அப்ப லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அதிகமா ஓத ஆரம்பிச்சாமா. கன்சும் மின் குனூஸில் ஜன்னான் வர சொர்க்கத்துடைய பொக்கிஷத்தில் ஒன்றுதான் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம் சொல்றது. ஏராளமான சிறப்புகளுக்கு ஒரு அதிகாரிகிட்ட போயிட்டு எங்கட விஷயங்களை சாதிக்கணுமாக இருந்தா லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அதிகமா ஓதுங்கோ. அதை கொண்டு அதிகாரியோட உள்ளங்கள் எல்லாம் மாற்றி தந்துருவாங்க. அதுக்கு ஹராத்தை செஞ்சுட்டு போயிட்டு இல்ல, நல்ல விஷயத்த ஒரு பிளான பாஸ் பண்ணி தாரான்னு இல்ல, ஒரு அதிகாரிட்ட ஒரு வேலையை செஞ்சு தார நல்ல விஷயம். இப்ப லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் ஓதினா அந்த விஷயம் லேசா அதிகாரியோட உள்ளத்தெல்லாம் மாத்திடுவாங்க. இப்ப ஓத சொன்னாங்க அவுஃபுக்கு. இப்ப அவுஃப் ரலியல்லாஹு ஓத ஆரம்பிச்சாங்க. ரிமன்ல இருந்து அப்படியே அவரை மாஞ்சி வெடிச்சு வெளியே வந்தாரு. வெளியே வரக்குள்ள ஒரு ஆட்டு கூட்டம் ஒண்ணு வந்துச்சு. வீட்டுல உமா வாப்பவும் மீக்கிறாங்க, மாலிக் உமா வாப்பவும் மீக்கிறாங்க. அவுஃபுக்கு என்ன நடக்குமோன்னு சொல்லி கொண்டீங்க. அவுஃப் வாரா சந்தோஷத்தில் ஓடோடி போயிட்டு சொன்னாங்க, யார சொல்லலாம் மகன் வெளியே வந்துட்டாரு சிறையில இருந்து, பெரிய ஆட்டு மந்தைகள் கூட்டம் ஒன்றும் எடுத்துட்டு வராரு சொன்னாங்க. وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ. ஒரு மனிதன் தக்வாவோட அல்லாஹ்வுடைய பயத்தோட வாழும் பொழுது அவருக்கு வரக்கூடிய கஷ்டத்தை லேசாக்கிடுவான். ரிமல்ல இருந்து வெளியே வந்துடுவாரு. وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ. அறியாத புறத்தில் அல்லாஹ் ரிஸ்க கொடுப்பான். அவருக்கு வரப்பட்ட அந்த ஆட்டு மந்தைகள் கூட்டம் ஹலால் எடுத்துக்கொள்ளுங்க உங்களுக்குன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுங்கட வாழ்க்கையில எப்ப அல்லாஹ்வுடைய பயம் அச்சம் தக்வா எங்களுக்கு வருமோ அல்லாஹ் தஆலா ரெண்டு விஷயத்தை வாக்களிச்சான். கஷ்டத்தை லேசாக்குவான், அறியாத புறத்தில் எங்களுக்கு உதவிகள் வர ஆரம்பிச்சிடும். அந்த அடிப்படையில் அல்லாஹ் குர்ஆன் சொல்றது வதஸவ்வது ஃபைன்ன கைர ஸாதி தக்வா. ஹஜ்ஜில சொல்லப்படக்கூடியதா நீங்க இந்த ஹஜ்ஜை செய்யறது தக்வாவோட செய்யுங்க, அல்லாஹ்வுடைய பயத்தோட செய்யுங்க. எனவே அதுல பல கருத்துக்கள் உண்டு. இஹ்லாஸோட செய்யறது, வேறு யாருக்காக வேண்டியும் இல்லை, அல்லாஹ் இடத்துல கூலி எதிர்பார்த்து அல்லாஹ் தந்த சொத்து சோகங்களை இதுக்காக அல்லாஹ்வுக்கு சுக்ரியத்து. அதே போல அல்லாஹ் தஆலா அந்த ஹஜ்ஜை கபூலியத்தாக ஆக்கிக் கொள்ளணும். எனவே அங்கே சொல்லப்பட்ட ஜிதாலும் ஃபுசூக்கும் ரஃபஸும் வந்துடக்கூடாது எங்களோட வாயிலிருந்து. அதனால அங்குக்குரியவர்களே, பல லட்ச பணங்களை செலவழிச்சு எவ்வளவு சிரமத்தோட நீங்க வந்திருக்கிறீங்க, புள்ள குட்டிகளை விட்டுட்டு குடும்பத்தை விட்டுட்டு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடையிறதுக்காக வேண்டி. எனவே இப்ப நாங்க ஹஜ்ஜுக்கு ஆயத்தமாகும் பொழுது தலையில இருக்கிற எல்லா பிரச்சனையும் எடுத்து வச்சுட்டு எல்லா பிரச்சனையும் வச்சுட்டு இப்ப ஹஜ்ஜத்தான் நாங்க நோக்கமாக மக்சதாக நாங்க ஆக்கிக் கொள்ளணும். அதை இதை பேசிக்கொண்டு இங்க இருந்து கொண்டு இப்ப ஒன்றும் நடக்க போறது இல்லை. இப்ப எங்களுக்கு ஹஜ்ஜி கபூலியத்தாகிறோம். இதைத்தான் நாங்க ஒன்னாவது எங்களோட தலைக்கு எடுக்கணும், எடுத்துக்கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் அதுக்காக நாங்க ஆயத்தமாகி சில குறைபாடுகள் நடந்தா அதைகள் இப்ப பேசிக்கொண்டு இப்ப வேலை இல்லை. இப்ப எங்கள்கிட்ட வரணும் இந்த ஹஜ்ஜி கபூலியத்தாக. ஒவ்வொருத்தருடைய துவாவும் மீக்கணும், அதுதான் அந்த எண்ணவும் மீக்கணும், அதுதான் அல்லாஹ் இடத்துல துவா கேட்க வேண்டியதும் அதுதான். எனவே அந்த அடிப்படையில் அல்ஹம்துலில்லாஹ் நாங்க இந்த ஹஜ்ஜுடைய கடமை இப்ப நிறைவேற்றுவதற்காக நாங்க எல்லாரும் இப்ப ஆயத்தமாக இருக்கிறோம். இப்ப நாளைக்கு நாங்க மினாவு போறோம். நாளைக்கு சொல்ல வேண்டியது இன்றைக்கு சொல்லண்டா முன்ன பின்ன குறைபாடுகள் இருந்தால் அதைகளை செஞ்சு கொள்றதுக்காகத்தான் இன்றைக்கே அதை செய்வோம். இல்லாட்டி நாளைக்கு தான் இந்த பயானம் செய்யறது வளமையாக இன்றைக்கு சொல்லக்கூடிய காலம் எதுவும் குறை தேவைண்டா எடுத்துக்கொண்டு ஆயத்தமாகிக் கொள்றதுக்கா. இப்ப நாங்க போற நேரத்துக்கு கொண்டு வந்த பேக் எல்லாம் இங்க வச்சிருந்தது. இங்க வச்சு எங்களோட பொட்டியல்ல பணங்கள் இது எல்லாம் லொக் பண்ணி எல்லாம் சேஃபாக நாங்க வச்சு கொண்டது வச்சு போட்டு அதிகமாக அப்படித்தான் ஒவ்வொரு வருஷம் நாங்க போறது. யாரும் அதுகளை வந்து திருடுறதோ இது பண்றது எடுக்கிறது இல்ல. வளமையா நாங்க இங்கதான் இதுக்கு முன்னாலேயும் அப்படித்தான் நாங்க எங்க போனாலும் இந்த இது மக்கா மதீனால வச்சுட்டு போனா சேஃபா லொக் பண்ணி பத்திரமாக வச்சுட்டது. இப்ப நாங்க போகக்கூடிய நேரத்தில் இஹ்ராம் உடுத்துக்கொள்வோம். ஆண்களும் தான் பெண்களும் தான் இஹ்ராம நாங்க உடுத்துக்கொள்வோம். இஹ்ராம் உடுக்கிறதுக்கு முன்னதாக நாங்கள் வெட்ட வேண்டிய நகங்கள் வளர்ந்திருந்தா நாங்களை வெட்டி கொள்ள. நான் உலுகியா கொடுக்கிறேனே அதுக்கு நாங்க வெட்ட பிரச்சனை இல்லை. அது உலுகியாவுக்கு நகத்தை வெட்டாமைக்கிற சுண்ணத்து. நல்ல வழியை கொடுக்கும்.
உல்ஹியா ஊர்கள்ல கொடுத்தாலும் இங்க கொடுக்கிற நியத்து வந்தாலும் நகம் வெட்டக்கூடாது கூடாதுன்னு ஹராம் இல்ல, வெட்டாமல் சுன்னத்து. அது உல்ஹியாக்கு. இப்ப நாங்க வந்திக்கிறோம் உல்ஹியா விட மேலான ஒரு அமல் தானே, ஹஜ்ஜி செய்ய வந்திக்கிறோம். எனவே தச்சேல நாங்கள் வளர்ந்து அப்படி ஏதாவது விட்டு இதாக வந்துட்டா அது கஷ்டமா போய்த்துருமே. அதனால நீங்க நகம் வெட்ட வேண்டியவங்கன்னா நகத்தால வெட்டி கொடுக்கும், பிரச்சனை இல்லை. பல்லுக்கு ஆயத்தமாகிறோமே நகம் வெட்டி, அதாவது கமுக்கட்டு முடிகளை கழற்றதோ இதுகளோ தேவையானவைகளை ஒதுக்கணும் மாட்டா ஒதுக்கி கொடுக்கும். அப்படி வீட்டுல இருந்து வரக்கொள்ள செய்ய வந்துட்டு இப்போ அதுகளை கலைஞ்சு கொள்ளும். இப்ப சுத்தமாயிக்கும், உடம்பு சுத்தமாயிட்டு இப்ப நாளைக்கு காலையில குளிச்சாலும் சரி, பின்னேரம் குளிச்ச தலைமை காலையில குளிச்சு வளர்க்கும், பின்னேரம் குளிச்சிட வழக்கம் உண்டு இல்ல, ராவை குளிச்சிட வழக்கம். காலையில குளிச்ச போல ஹஜ்ஜிக்காக ஏவாங் கட்டுவதற்காக குளிக்கிறேன் அந்த நியத்து வச்சு குளிச்சு கொள்றது. நாளைக்கு குளிச்சு கொள்றது, முடிகளை வெட்டி நகங்களை வெட்டி எல்லாம் ஆயத்தமாகி குளிச்சு கொள்றது. இப்ப எடுக்க வேண்டிய சாமான்கள், நீங்க உங்களோட பேக், அந்த பெரிய பேக்ல உங்களுக்கு தரப்பட்டு மினாவை கொண்டு போய் அந்த பேக் அல்லது வேற பேக் கொண்டு வந்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு உடுப்பு செட் தான் எடுக்கணும். பெருநாளைக்கு உடுக்கிறதுக்கு ஒரே ஒரு உடுப்பு செட், ஒரு உடுப்பு செட்டுன்னா போதும். ஏண்டா வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் இருந்துட்டு சனிக்கிழமை பின்னேரம் முஸ்தலிபாவுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை நீங்க பெருநாள் அன்றைக்கு 7 கல்லடிச்சுட்டு இஹ்ராம கலைய போறீங்க. உடுக்குற இஹ்ராம் வெள்ளியும் சனியும் இருந்து, அப்போ இன்னொரு இஹ்ராம் சட்ட தேவையில்லையா? அதை எடுத்துக்கொண்டு சிரமப்படாதுங்க. வேணுமென்றா அது சாரம் மாதிரி ஒன்று கொண்டு வந்தீங்கன்னா எடுத்துக்கொள்ளுங்க, அப்படி இல்லாட்டி தேவையில்லை. அந்த ஒரு இஹ்ராம் செட்டோட சமாளிச்சு கொள்றதை நல்லா சமைச்சு கொண்டு போறதுக்கு இல்லை. நான் 2 இஹ்ராம் செட்டு கொண்டு அப்ப என்ன ஒரு துண்டு எடுத்துக்கொள்ளுங்க வேணுமெண்டா. அப்படி இல்லாட்டி ஒரு இஹ்ராம் செட்டோட சமாளிச்சு கொண்டா போதும். இஹ்ராம எடுத்துக்கொள்வீங்க. இன்னும் ஒரு உடுப்பு ஞாயிற்றுக்கிழமை உடுப்பை மாத்துவீங்க. ஞாயிற்றுக்கிழமை உடுப்பை மாத்தி திங்களும் செவ்வாவும் அந்த உடுப்போடு இருந்துட்டு செவ்வாய்க்கிழமை பின்னேரம் என்ன செய்வீங்க, நீங்க இங்க வந்துடுவீங்க திரும்ப செவ்வாய்க்கிழமை பின்னேரம். அப்ப அதனால ஒரு உடுப்பு சட்டை இருந்துட்டா, பெருநாள் உடுப்பு சட்டை இருந்தா நாங்க இங்க அழகு காட்டுறதுக்கு இது பண்றதுக்கு வந்தில்லை. வீடுகள்ல ஒவ்வொரு நாளும் ஒரு உடுப்பு சட்டை அயம் பண்ணி அப்படிதான் உடுப்பீங்க. இங்க இருக்கிற டவல் துண்டோட தான் நீங்க ஆயிரக்கணக்கான மைல்கள் வந்தீங்க ஊர்கள்ல இருந்து. டவுசர் உடுக்காம ஷர்ட் போடாம அயம் பண்ணாம ரோட்டுக்கு இறங்க மாட்டீங்க. ஆனா அதெல்லாம் வளர்ந்துட்டு 2 டவல் துண்டை சுத்தி கொண்டு ஆயிரக்கணக்கான மைல்கள் இங்க வந்து இறங்கிக்கிறேன். இப்ப இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்க தேவையில்லை. அதனால ஒரு உடுப்பு செட் இருந்தா தான் உங்களுக்கு லேஸ். ஒரு உடுப்பு செட் எடுத்துக்கொள்ளுங்க பெருநாளைக்கு உடுக்கிறதுக்கு. ஏதோ டவுசரோ ஷர்ட்டோ ஏதோ வளமையா பாய்க்கிற ஒரு உடுப்பு செட். மேலதிகமாக வேணுமாக இருந்தால் இன்னொரு ஷர்ட் ஒன்று இதை எடுத்துக்கொள்ள, இல்லாட்டி தேவையில்லை. அதோட இருந்தா உங்களோட பாதங்களை மிச்சம் பூட்டி கொள்ளாம இருக்கிறது சொல்றோம். அடுத்த விசேஷமாக மருந்துகள் பாவிக்கிறவங்க மருந்துகளை 5 நாளைக்கு தேவையான மருந்துகளை பார்த்துக்கணும். செவ்வாய்க்கிழமை பின்னேரம் தான் ராவைக்கு தான் இங்க வந்து சேருவோம். நாங்க செவ்வாய்க்கிழமைக்கு நாளைக்கு போயிட்டு 4 ராவைக்கு போயிட்டு செவ்வாய்க்கிழமை மண்டே டியூஸ்டே வரும் வரைக்கும் අඟහරුවාද හවසටම මෙහෙන්නේ අපි. එතකල් උවමනා බේස් අරගන්න ඕනේ. மருந்து சாமான்களை எடுத்துக்கொள்ளணும். சரி, அப்ப அதனால அந்த மருந்து சாமான்கள் முக்கியம். அடுத்தது டூத் பேஸ்ட், பிரஷ், பல்லு விளக்குறதுக்கு இதுகள் எடுத்துக்கொள்ளும். அடுத்தது முடி இறக்குற ஏதாவது கொண்டு வந்தால் இந்த கத்தியோ அல்லது பிளேட் ரேசரோ எது கொண்டு வந்தீங்கன்னா முடி இறக்கணும். அங்க ஏண்டா ஆண்கள் முடி இறக்குறதுக்காக உள்ள சாமான்கள் எது கொண்டு வந்திருந்தா மெஷின்கள் எது இருந்தாலும் சரி அங்க கரண்ட் சார்ஜ் பண்ணிக்கொள்ளும் மேலும் அப்படி கொண்டு வந்தீங்கன்னா அந்த முடி இறக்குற சாமான்கள் எடுத்துக்கொள்ளும். அடுத்ததாக குர்ஆன் ஓதுற குர்ஆன் மன்சில் ஏதாவது கொண்டு வந்தீங்கன்னா அங்க போயிட்டு அமல் செய்யணும். குர்ஆன் அல்லது ஹிஸ்புல் ஆலம் இது மாதிரி மன்சில். அடுத்தது ஔராது கிதாபுகள் விசேஷமா குர்ஆன் கொண்டு வந்தீங்கன்னா அந்த குர்ஆனை எடுத்துக்கொள்ளுங்க. இதுதான் ஆக முக்கியமானது. அடுத்ததாக பெண்கள்கிட்டையும் ஒரு தொகை சல்லியை கொடுத்து வச்சுக்கொள்ளுங்க. ஆம்பளைகள்கிட்ட சல்லியை எப்படி ஒரு 100-200 ரியால் நீங்க குர்பானுக்கு எல்லாம் கொடுத்துட்டீங்க, அந்த பிரச்சனை ஒன்றும் இல்லை. இப்ப கொடுக்கும் அங்கே வந்தா போன ஒரு பெப்சியே எல்லாம் கிடைச்சும், ஆனா வெளியில போயிட்டு ஒரு பெப்சியை குடிச்சோம் ஏதாவது இன்னொன்னு சொல்லியிருந்தா உங்களுக்கு அதுக்கு ஒரு 100-200 ரியால் நீங்க சல்லி எடுத்துக்கொள்ளுது. பெண்கள்கிட்டையும்
ஒரு தொகை சல்லி ஒரு 100 ரியாலோ 50 ரியால் 100 200 ரியாலோ கொடுத்து கொண்டது. நாங்க சென்ற காலங்கள்ல என்ன சொல்லுவோம்டா, தற்செயலாக சென்ற காலங்கள் நடந்திருக்குது. முஸ்தலிபாலையோ அரபாலையோ எங்கேயோ மிஸ் ஆகிட்டோம்டா, கல்லட்டை விட்டு எங்கேயும் மிஸ் ஆகிட்டோம், ஒன்றும் பயப்பட தேவையில்லை. நிறைய ஹரம் என்று பஸ் போகுது, ஹரம் என்று பஸ் ஏறிக்குது. அப்ப அங்க ஏறி நேரம் துருவா ஹரத்துக்கு போய்த்திர வேண்டியாது. ஹரத்துக்கு போயிட்டா நாங்க எங்கேயும் தேடிட்டு அவங்களுக்கு தம் தவறு நாங்க இருந்த இடம் வைக்கிறோம், உங்களுக்கு தெரியும். அந்த தம் தவறுல கீழ்மாடில எங்கேயோ இருந்துட்டா உங்களுக்கு நாங்க ஆள் இல்ல மிஸ் ஆயிட்டா அங்கே போயிட்டு உங்களுக்கு ஒரலோஸ் ஹரத்துக்குள்ள ஒரலோஸ் கனவு எங்கேயும் தேடணும், அன்னைக்கு போயிட்டு அப்படி மிஸ் ஆகுறது இல்லை. ஆனா இன் கேஸ் அப்படி நடந்தா யாரும் பயப்பட தேவையில்லை. நேர ஹரத்துக்கு நேர ஹரம்னு நிறைய வாகனங்கள் போகும். அந்த பஸ்ஸில் எல்லாம் தடமானத்தால் அங்க வைத்து இருந்துட்டா அங்க இருந்து எங்களுக்கு கூட்டு வர்றது லேஸ் ஆகிக்கும். இல்லாட்டி நீங்க அலைஞ்சி சென்ற காலங்கள் அப்படி நடந்தீங்க. அதனால அப்படியெல்லாம் கஷ்டப்பட தேவையில்லை, நேரம் அப்படி போயிட்டு கூட்டு வந்துடலாம். அதனால பெண்கள்கிட்டையும் ஒரு தொகை சல்லி கையில அவங்கள்ட்ட ஈக்கணும், அதுக்காக வேண்டி அவங்கள்ட்ட வச்சுக்கொள்ள கொடுங்க. அந்த அடிப்படையில் அல்ஹம்துலில்லாஹ் ஏஹ்ராம் அணிஞ்சு ஏஹ்ராம் பெல்ட் எல்லாம் போட்டு சல்லிக்கும். எங்களோட ஐடி கார்டுகளை மறந்துடாம விசேஷமாக எங்களுக்கு தார என்னென்ன கார்டுகளுக்கு அதெல்லாம் தொங்க வச்சு. இது இப்ப இந்த கார்டெல்லாம் ஆக விசேஷம் இப்ப மினாவுக்கு தந்த அமானத்தால தந்தது, மத்த இங்கால தந்தது, இன்னும் தருவா கார்டுகள், அந்த கார்டுகள் எல்லாம் உங்களோட பயில வச்சுக்கொள்வோம். தச்சையில எங்களை ஏதாவது மசங்கி விழுந்துட்டோம், ஏதாவது தலை சுத்து பிடிச்சிட்டு அப்படின்னா தனிப்பட்டு இருக்கிறோம், அல்லது பாத்ரூம் போன இடத்துலதான் அப்படி நடந்துட்டு டக்குன்னு எங்களை காடை பார்க்கலாம். அந்த காடை பார்த்து எப்பவுமே இதை பெய்த்து வரும் வரைக்கும் கட்டாயமாக இந்த காடுகளை வச்சுக்கொள்ளுங்க. பெண்கள் அந்த போடப்பட்ட அந்த அச்சு என்ன விமானத்தின் அந்த இது பர்தாட போட்டப்பட்டதுகளை கட்டாயமாக அதுகளை போட்டுக்கொள்ளும். தந்த ஐடி கார்டுகள் மிஸ் ஆகாம எல்லாம் இப்பதான் உங்களுக்கு எடுத்துக்கொள்ளணும். நிச்சயமாக கொண்டு வந்த ஐடி கார்டில் ஒன்று, ஆனா இந்த மத்த ஐடி கார்டு இங்க தந்ததுகள் அதை மிஸ் ஆக்கிறவன் அதைத்தான் இப்ப இந்த டைம் செக்கின் எல்லாம் கூட, அதனால செக் பண்ணி பார்ப்பான். அல்ஹம்துலில்லாஹ் அந்த அடிப்படையில ஒரு உடுப்பு செட், உங்களோட மருந்து வகைகள், டூத் பேஸ்ட் பிரஷ் இது போன்றவைகள், அடுத்ததாக ஓதக்கூடிய ஔராதுகள் இருந்தா கிட்டாபுகள், அதாவது குர்ஆன் பிரதி கிட்டாபுகள், விருது கிட்டாபுகள் இப்படியானவைகள் இருந்தா இவைகளை எடுத்து ஒரு பேக்கில் போட்டு, அந்த பெரிய பேக் தான் அதில் தான் போடணுமா, அந்த இல்லை உங்களுக்கு சின்ன பேக் இந்த போட்டுங்க, அல்லது அந்த தரப்பட்ட அந்த பேக்கில் அதை போட்டுக்கொள்ளும். போட்டு தோல்ல போட்டுக்கொள்வது லேசாகி மதத்தை எடுத்துக்கொண்டா, சிலர் கொண்டு வந்து இல்லாட்டி பிரச்சனை இருக்கிற பேக்குள்ள போட்டோம், அதே இந்த கொண்டு வந்தா அதுல நீங்க போட்டு எடுத்துக்கொண்டா சரி. இதுதான் ஆக முக்கியமானது. எனவே இதுல யாருக்கும் ஏதும் டவுட்டுகள் தான் இப்ப கேட்டுக்கொள்ளும். இந்த கொண்டு போற சாமான்கள் இது கொண்டு போகணுமா அது கொண்டு போகணுமா இடத்துல சந்தேகம் தான் கேட்டுக்கணும். ஐடி கார்டா காணா பேசிக்கிறேன் நான் நம்புறேன். நான் ஐடி கார்டு காணா போனா அவங்க அந்த விசா கொப்பிக்கு தானே அதை வச்சுக்கொள்ளா சரி. அவங்க எடுக்கலுமான்னு பார்ப்போம். எல்லாத்தையும் விசா கார்டை வச்சுக்கொள்ள சொல்லுங்க. அடுத்தது அந்த இந்த ஒரு கார்டு தருவாங்க தானே, அதையும் எடுத்துக்கொள்ளும். விசா கார்டை வச்சுக்கொள்ள சொல்லுங்க. வேற எதுவும் கொண்டு போற சாமான்கள்ல டவுட் தான் கேட்டுக்கொள்ளுங்க. டெலிபோனும் சார்ஜரும் அதை வச்சுட்டு வந்தா நிம்மதியாயிக்கும். டெலிபோனை வச்சுட்டு வந்தா நிம்மதியாயிக்கும். டெலிபோன் எடுத்துக்கொண்டா பிரச்சனை இல்லை. டெலிபோன் எடுத்தா சார்ஜரையும் எடுத்துக்கொள்ளுங்க. அங்க வைத்து மறுபடியும் சார்ஜர் எடுத்துட்டு வரணுங்க போனோம்னா வர இயலாது. டெலிபோனையும் சார்ஜரையும் வரையிலும் ஏலாம் இல்ல வரையிலும் ஆனா வாரத்தை வச்சுக்கொள்ளாம நல்ல சிரமமாயிக்கும் வாரது. வேற டவுட்டுகள் கொண்டு வர சாமான்கள் டவுட்டுகள் இல்ல அடுத்த கட்டத்துக்கு வர வேண்டியது. நான் சொல்றேன் இப்ப இல்ல இல்ல எல்லாருக்கும் இல்ல. அந்த ஐடி கார்டு இல்லாதவங்க மட்டும்தான் அந்த விசா கோப்பி எடுத்துக்கொள்ளணும். ஐடி கார்டு யாரையும் காணாம போயிட்டா அவங்க அந்த விசா கோப்பி எடுத்துக்கொண்டா நல்லா. ஏன்னா அந்த செல்லத்தை செக் பண்றதுக்கு இப்ப நாங்க தாய் போயிட்டு வரப்போல விசா கோப்பியை செக் பண்ண அவன் அடிச்சோடனே விசா எல்லாம் வருது. ஏன்னா செக்கின் ஆக கடினமாக இருக்கும். அதாவது இப்ப முஸ்தலிபால தங்குறதுக்கு மினாலையும் அரபாலையும் எங்களுக்கு எல்லாம் கிடைச்சும். முஸ்தலிபால தங்குறதுக்காக சின்ன ஒரு டவல் சரி, சின்ன பெட்ஷீட் ஒன்று சரி, ஊதுர தலைவணி கொண்டிருந்தா ஊதுர தலைவணி எடுத்துக்கொள்ளும். முஸ்தலிபால
முஸ்தலிபால தூங்குறதுக்கு காத்தூதுற தலைவணி, பெரிய இங்குள்ள தலைவணியை தூக்கிட்டு போவானாம், அது கஷ்டம். ஊதுற தலைவணி கொண்டு வந்தால் அதையும் கல்லு பொறக்கிற பேக்கு, கல்லு பொறக்கிற பேக்கு, முஸ்தலிபால கல்லு பொறக்கிறதுக்கு கல்லுன்னு சொன்னா பெரிய கல்லல்ல, ஈச்சம்பழ கொட்ட அளவுக்கும் கல்லு வருவோம். அது 49 கல், அது 70 கல்லு, அது 7 கல்லு தான் பொறக்கணும் சொல்லிட்டு மற்ற கல்களையும் அங்க மினால இந்த முஸ்தலிபால புறை கொண்டதான் நல்லா கல்லு பொறக்கிற பேக் அதை எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்தது பெட்ஷீட்டும் சின்ன டவல் மாதிரி உண்டு, அல்லது பெட்ஷீட், சின்ன பெட்ஷீட் அதை கொண்டு, பெரிய பெட்ஷீட்ல தூக்கிக்கிறாங்க, அவ்வளவு சிரமமாக இருக்கும், அதைத்தான் எடுத்துக்கொள்ளுங்க. இல்லாட்டி சிலவங்க ஒன்றும் தேவையில்லை, ஹராமோட எப்படியே சும்மா விழுந்தாரு தூங்குவாங்க, இருந்தா எடுத்துக்கொள்ளுங்க. தலைவனியும் சின்ன பெட்ஷீட் ஒன்றும் அல்லது சின்ன டவல் ஒன்றும் அதை எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா மினாலையும் அரபாலி முழுக்கும் அதுல பிரச்சனை உண்டு, அங்கெல்லாம் கிடைச்சிது. மற்ற இடத்துல முஸ்தலிபாவுக்கு தேவைப்படும் சொல்ல. வேற எப்படி பிரச்சனை அந்த டூத் பேஸ்ட் எடுத்துக்கொள்ள சொன்ன, டூத் பேஸ்டும் பிரஷும் கைக்கு அந்த இது போட்டு கழுவ, கிருமிகள் படாம கழுவி கொள்வாங்க, அதை எடுத்துக்கொள்ள பிரச்சனை இல்லை. அதாவது அந்த இது மனங்கள் இல்லாத எடுத்துக்கொள்ளணும், மனம் இல்லாத எடுத்துக்கொள்ளணும், அதுகளை சமைந்து கொண்டா நல்லா, இல்லாட்டி மனம் இல்லாத எடுத்துக்கொள்ளணும். மனங்கள் எண்ணெய்கள் போல மனமில்லை தவந்து கொண்டா நல்ல, தேவைப்பட்டா எடுத்துக்கொள்ளும், பிரச்சனை இல்லை. அது மருந்து வகை கை பாவிக்கிறது தானே. மனங்கள் பூசக்கூடாது. ஏறாம் கலத்திற்கு பிறகு பாவிக்கலாம், எனக்கு முன்னால தவிர்த்து கொண்டது நல்ல. ஏன்னா பேணுதல்ன்றது மிக முக்கியம், அதுதான் முக்கியம். தக்குவாவோட இந்த பத்துவாவோட தக்குவா தான் பேணுதலா இருந்து கொள்ளணும். வேற என்ன அதுல டவுட்? அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு சரிதானே? இல்ல இல்ல தேவையில்லை, முசல்லான்னு தேவையில்லை, எடுக்காம அப்படி இல்லை. நீங்க அந்த பெட்ஷீட்டுக்கு பதிலாக முசல்லா மட்டும் எடுத்துக்கொண்டா சரி. அதுவும் பெரிய கனத்த முசல்லாக்கள் எடுத்துக்கொள்ளுவாங்க, சும்மா நார்மல் முசல்லா, சின்ன சாஃப்டான முசல்லா. எந்த அளவு பாரத்தை குறைச்சிக்கொள்ளணும், மற்ற சாமான்களை குறைச்சிட்டு தக்குவா தான் கூட எடுத்துக்கணும். மற்ற சம்பது தக்குவா அதைத்தான் எடுத்துக்கொள்ளணும். சோப், மனமில்லாத சோப்புகள், சோப்பு எடுத்துக்கொண்டா சரி. மனமில்லாத சோப்புகளை, மன சோப்புகளை தவிர்த்து கொள்ளணும். ஏறாம அப்ப குளிச்ச போறோம், ஏறாம கலைஞ்சிட்டு தானே குளிச்ச போறோம், முடிய வெட்டிட்டு மற்ற மனம் அப்ப பிரச்சனை இல்லை. ஏறாம கலைஞ்சத்துக்கு போறோம், மனம் சோப்பு போட்டது பிரச்சனை. பெருநாள் குளிச்சிடத்துக்கு எல்லாம் கலைஞ்சிட்டு அப்ப பிரச்சனை இல்லை. ஏறாமோட மனங்களை தவிர்த்து கொள்ள நல்லது. வேற அடுத்த கருத்தம் சரிதானே? சரி பார்த்துக்கோ. இப்ப அடுத்ததாக நல்லா விளையும் கொள்ளுங்க. இப்ப சாமான் எடுத்துட்டோம், எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். நாளைக்கு பின்னேரம் இஷாவுக்கு பிறகு எப்படியும் ஒரு 10-11 மணிக்குள்ள இங்க இருந்து போற மாதிரி தான் ஏற்பாடு நடக்கும். நான் சொல்லி நேரத்தில் போகணும்ட்டு எங்களுக்குரிய தனி பஸ் ஏற்பாடு செய்யப்பட்டீங்கதானே, அது பிரச்சனை இல்லை. 10-11 மணிக்குலாம் போகும். ஆனா 10-11 மணிக்கு நாங்கள் போறேன்னு சொன்னாலும் கூட பஸ் வரணும் ரோட்ல, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப நாங்க அன்றைக்கு 11 மணிக்கு பஸ் போறேன்னு சொல்லி 10 மணிக்கு போறேன்னு 11 மணி 1 மணி ஆகிட்டு வந்து சேர. ஏன்னா அந்த பஸ் வரணுமே ரோட்ல. இப்ப நாளைக்கு முழு மக்கால இருக்கிறவங்க, அதிதியால இருக்கிறவங்க எல்லாருமே மினாவுக்கு போவாங்க. லட்சக்கணக்கான சனம் மினாவுக்கு போறது. அந்த போறதுக்கு பஸ்ல தானே போறாங்க, நடந்து போவாங்க. காவாசி நடந்து போவாங்க பாப்பீங்க. இந்த மத்த முக்காவாசி பஸ்ல தான் போவாங்க. அந்த இடத்துக்கு கொலை சுடுறதுக்கு நாங்க 11 மணிக்குன்னு சொல்றோம், பஸ் வருவான்னு. போனாலுமே எங்களுக்கு நினைச்சு சொந்த பஸ் புக் பண்ணிட்டோம் போன நேரமும். ஆனா பஸ் வந்து சேரப்பல 3 மணி ஆயிடுச்சு, 3-4 மணி ஆயிடுச்சு. விறக்கல எங்களை டென்ட் எல்லாம் போயிடுச்சு. அந்த டென்ட் எல்லாம் போயிட்டு பெரிய போராட்டம் ஒன்று செஞ்சோம். போயிட்டு பெரிய போராட்டம் ஒன்று செஞ்சோம். பெரிய போராட்டம் செஞ்சு சண்டை பிடிச்சி. ஆனா சண்டை பிடிச்சதுல பிரயோசனம் என்னன்னா, எங்களோட 10 குரூப், எங்களோட ஸ்ரீலங்கா குரூப் சண்டை பிடிச்சி எங்களுக்கு இந்த இடத்துல இதுக்கும் போய் அந்த சி குரூப் எல்லாம் முஷக்காக்கு எல்லாம் கலந்து ஒரு ஹோல்ல மாதிரி போட்டாங்க. இப்ப புரோகிராம் ஒன்று செய்யலாம், பொம்புளையர் பக்கம் வேற யாக்கலா, இப்படி ஒரு அல்லூல கல்லூலமாக போனாலும் வச்சு பெரிய போராட்டம். 1 மணித்தியாலம் நாங்க வெயில இருந்து கொண்டும் கஷ்டப்பட்டு பின்னால ஷாமாஜியாரு சண்டை பிடிச்சி முவாலிம் அவன் ஜெயில போட போறோம்.
வைசாமாஜியார். பிறகு இவருக்கு முஅஸ்ஸஸால பெரியவர், இவர பழைய கூட்டாளி. அவன் வந்து கட்டி பிடிச்சி மானக்கா செஞ்சாலும் மாலிக்கு கீழே வைத்தாரு. அவன் வந்துட்டு சொன்னா, நீ செஞ்சுக்கிற அநியாயம், பெட் எல்லாம் மண்ணுண்டா 1000 பெட் போட வேண்டியது 900 பெட்டை தான் போட்டிருந்தான். 80 பெட்டு குறவு. அப்ப நீ செஞ்சுக்க அறியாம அவனுக்கு எசிட்டு அவன் பிளான் பண்ணிட்டு எங்களுக்கு பெரிய ஒரு இடம் படப்பிட்டு வேறு இடம் தான். மாஷா அல்லா மத்த சிலோன் வாசிகள் நாங்க இருந்ததை விட நாங்க லேடிஸை வேறையா போட்டு ஆம்பளை போட்டு எங்களுக்கு நல்ல ஃப்ரீ டென்ட் நாங்க நிகழ்ச்சி எல்லாம் தொடர்ந்து செஞ்சோம். இவங்க இருந்தவங்களுக்கு நிகழ்ச்சி ஒன்றும் செய்யலாம். இருக்கு எல்லாம் ஒரே கோசா வரும் ஹோலுக்குள்ளமாயி அல்லாத்தால கஷ்டத்துக்கு தந்தான். ஆனா அது எங்களுக்கு டைம் வாழ்ந்தது. இப்ப நான் சொல்றோம் 11 மணிக்கு நீங்க ரெடியாகி கொண்டு. ஆனா உங்களை இப்ப பஸ் வந்து சேரணுமே இன்னைக்கு ஏற்றிட்டு போறதுக்கு. இதுல ஒரு சிக்கல் இன்னைக்கு. இன்ஷா அல்லாஹ் துஆ செய்வோம். ஹஜ்ஜ ஃபயஸ்ஸிருஹு ஃபதகப்பல்ஹு மின்னி. நியத்து வச்சுட்டு நாளைக்கு நியத்து வச்ச போறோம். எப்படின்னா கடமையான ஹஜ்ஜ நிறைவேற்றுவதற்காக நியத்து வைத்து விட்டேன், நிஹராம் கட்டி விட்டேன். அதான் நியத்து வச்சு போறீங்க நாளைக்கு. நவைத்து லப்பைக்கல் ஹஜ், லப்பைக்க ஹஜ், ஹஜ்ஜ நியத்து வச்சுட்டேன். நவைத்துல் ஹஜ்ஜ லில்லாஹி தஆலா ஃபயஸ்ஸிரு ஃபதகப்பல்ஹு மின்னி. அரபெல்லாம் முழுக்க செமினார் தேவையில்லை. ஹஜ்ஜி கடமையான ஹஜ்ஜ நிறைவேற்ற நியத்து வச்சுட்டேன். ஹஜ் கடமையான ஹஜ்ஜ நிறைவேற்ற நியத்து வச்சுட்டேன். ஹஜ் கரண்டமா நியத்திப்பா எச்சராய் வேற முக்கூட்னே. ஹஜ் கரண்ட ஹஜ்ஜ கரண்ட மம நியத்திப்பா அவ்வளவுதான். அந்த வார்த்தை இருந்தா போதும், வேற ஒன்றும் தேவையில்லை. ஆரம்பா நவைத்துள்ள ஹஜ்ஜ அதெல்லாம் பாடமாக்காத கஷ்டம் கஷ்டம். உள்ளத்துலதான் நீயத்துன்றது. இப்ப நீயத்து வச்சுட்டு என்ன செய்வோம் போறோம். அதுக்கு முன்னால அடுத்தது ஆம்புலைகளுக்கு ஹேராங் கட்டினது போறோம். அந்த யாரும் போட இல்லாத ஆண்களுக்கு. பெண்களுக்கு உடுப்பில எந்த பிரச்சனையும் இல்லை. எந்த உடுப்பாய்தல் கருப்பாய்தல் வெள்ளையாய்தல் பிரச்சனை. ஆம்புலைகள் 2 ஏழாம் துணி எடுத்து பெல்ட் செருப்பு பேக் அது தச்சது பிரச்சனை இல்லை. தச்சது பிரச்சனை. ஆனா ஷூ போட இயலாது. ஆம்புலைகள் காலை மூடின ஷூ போட இயலாது. பாத்த மாதிரி உள்ளதான் போடணும். திறந்தது பின்பக்கம் திறந்ததுதான் போடணும். சரி அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நியத்தை இஹ்ராம கட்டி நியத்தை வச்சுட்டோம். இரவுக்கு எஷா தொழுட்டு வந்து அந்த இஹ்ராம அணிஞ்சு கொள்வோம். அதுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் நீங்க இடத்துல இருங்க. 11 மணின்னு சொல்லிக்கிறோம். சில நேரம் முன்ன பின்ன ஆகும் டைம்கள். அந்த டைம்களுக்கு இதை இப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க சொல்றது. அந்த நேரத்துல என்ன வராதா, என்ன பஸ் இல்லையா, பஸ் வந்துருமா என்று கேட்காது. இதுதான் ரோட்டுடன் நிலைமை. போன வருஷம் உள்ளதான் சொன்ன அனுபவம். சரி வந்துட்டா எங்களுக்கு மினாவுக்கு கொண்டு போய் திறக்கிடுவாங்க. மினால போய் திறக்கினா அங்க கிட்டத்தட்ட 50 பேரு, சென்ற காலங்கள் 50 பேருக்கு ஒரு டாய்லெட் மாதிரி தான் வரும். அது அந்த இடத்துல அங்க எங்களுக்கு தரப்பட்ட டென்ட். காலை நீட்டினா மற்றவர தலைப்படும், இங்களை திரும்பினா மற்றவர கைப்படும். சின்ன ஒரு இடம் தான் எங்களுக்கு கிடைச்சோம் மினால. சிலவங்க ஏசி வேணும், சிலவங்களுக்கு ஏசி தேவையில்லை. ஆனா ஏசி பொதுவாக போட்டுதான் நீக்குமாங்க. பிளைட்ல வரப்போ ஏசியை நிப்பாட்டல அது மாதிரி. அதனால இந்த சங்கடங்கள் எல்லாம் வரும். ஏசியை கொஞ்சம் நிப்பாட்டுங்க. அதுகளே பெரிய அதுதான் என்ன சொன்னேன், ஷைத்தான் வந்து குந்திருவான் நாளைக்கு. எங்கட ஹஜ்ஜ கெடுக்கணும், அவன் எப்படி சரி ஹஜ்ஜ கெடுக்கணும், எங்கட இல்லமாக்கணும். அதனால இந்த விஷயங்கள்ல ரொம்ப பக்குவமாக இருந்து கொள்ளுங்க. பெண்கள பகுதியிலையும் தான் ஆண்கள பகுதியிலையும் தான். பெண்கள் நாளைக்கு பெண்கள பகுதியில திடீரென்று ஆண்கள் உள்ளுக்கெல்லாம் போகுவானோ. பெண்களை வேட்டா பெண்களுக்கு வேற பகுதி, வேற பெண், ஆண்களுக்கு வேற பகுதி தான் பிரிச்சுக்கிறது, பிரிச்சுதான் கொடுக்கறது. பெண்கள பகுதிக்கு ஆண்கள் உள்ளுக்கு யாரும் போவானோ தேவைன்னா நாங்க அனுமதிச்சு தான் போகணும். பெண்களை தேவைன்னா வெளிக்கு கூப்பிட்டு தான் அவங்கள பேசிக்கொள்ளணும். இருக்கிற 2-3 நாளுகள் இருக்க வேண்டியது மினாவுடைய இடத்தை நாங்க எங்களை பெட்டுகளை இதுகளை நல்ல சுத்தமா வச்சுக்கிட்டு அதை எல்லாம் ஐனே போடாம அந்த மினாவுடைய டெண்டை பக்குவம் பார்த்துக்கணும். அடுத்தது பாத்ரூமுக்குள்ள போனா சரியான பவர் ஆயிக்கும். நாங்க புல்லா திறந்துட்டோம், தண்ணி எல்லா இடத்துலயும் ஜூஸ் அடிச்சு வெளியில உள்ளவங்களும் அடிச்சிடும். அங்க அப்படிதான் அந்த டெம்பு. அதை மெதுவா திறக்கணும். மெதுவா திறந்தும் எங்களோட தேவைகளை பூர்த்தி ஆக்கிட்டு வரணும். புல்லா திறந்துடுறாங்க. திறந்து அவங்களுக்கு அந்த வயர் அங்கேயும் ஓடி எல்லாருக்கும் தண்ணியை தெளிச்ச ஆரம்பிச்சு. அடுத்தது நேர காலத்தோட ஒரு தொலைக்கு சுபகா லோருக்கா நேர காலத்தோட வைத்து பாத்ரூமும் இல்லாட்டி பெரிய போலில நிக்க வேண்டிக்கும். நேரத்தோட கொஞ்சம் ஒளிச்சு வச்சுட்டு வந்து கொள்றது. அடுத்தது நாங்க அசருக்கு வளமையா அங்க வச்சுக்கிறது 3:30 அசருன்னு சொன்னா நாங்க லேட் ஆகித்தான் தொழுகிறது. 5 மணிக்கு நாங்க அசரை வச்சிரு. காரணம் என்னன்னா அப்ப சனம் குறைஞ்சிரும்.
அசருக்கு ஒளி செஞ்சுட்டு வந்து அந்த மகரிபுக்கு வரைக்கும் அந்த ஒழுவை பாதுகாத்து கொண்டு மகரிபை தொலையிலும் அசரை தொழுதிச்சுட்டு நிக்கர்ல இருப்போம். நிக்கர்ல இருந்து குர்ஆன் திலாவத்தில் இருந்துட்டு மகரிபையும் அந்த ஒழுவோட தொழுது கொள்றதுக்கு லேஸ் அந்த அடிப்படையில் கொஞ்சம் நேரத்தை லேட் ஆகிட்டா பின்னுக்காக கொடுப்போம்.